friends, welcome to my channel SN Trading Tricks. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு மார்க்கெட் நாளைக்கு எந்த லெவல் வரையும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எது வரையும் போகும், சப்போர்ட் எது வரையும் போகும், சப்போர்ட் எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த இதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண்டினியூவாக ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் இது தான் ஃப்ரைடே வந்து கண்டினியூஸாக வந்துருக்குது. மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 23,172 வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்குது. ஓப்பன் ஆகிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் கேண்டில் செல்லிங் ஆகி இந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுக்கணும்னு எதிர்பார்த்துருந்தோம். 23,065 மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கணும், ஆனால் போகல. அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலன்னா என்ன அர்த்தம்னா, அடுத்த சப்போர்ட் மார்க்கெட் வந்து லாஸ்ட்டாக அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கீழே வரணும்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்போது இதுலேருந்து வந்து ரிவர்ஸ் எடுக்கணும். எங்கே 24ஆம் தேதி அன்னையோடைய மார்க்கெட் க்ளோசிங் ப்ரைஸ் 22,955 மார்க்கெட் இந்த ஏரியாவிலேருந்து ரிவர்ஸ் ஆகணும். ஆனால் இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு ரிவர்சல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். 22,958 அந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் ஒரு சின்ன ரிவர்ஸ் கொடுத்து சைட் வேஸ்லேயே போயிருக்கிறாங்க. ஏன்னா அந்த லோவை கட் பண்ண முடியல, சைட் வேஸ்லேயே போயிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து திரும்ப 22,882 வந்து பிரேக் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி இப்போ ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் இருக்குது. இந்த சப்போர்ட் நாளைக்கு எப்படிலாம் போகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து நான் ட்ராப் பண்ணி வச்சுருக்கிற லைனு. பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும், ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிராயிங்கும் ஒவ்வொரு இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிறது, சப்போர்ட் எடுக்கிறது, ரெசிஸ்டன்ட் எடுக்கிறது அதெல்லாம் சொல்லும். ஓகேங்களா? அதுக்காக தான் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போட்டு வச்சுருக்கிறேன். சரிங்களா? வந்து நமக்குலாம் ஒன்றும் இது கிடையாது, நீங்கள் பார்க்குற வியூவர்ஸு உங்களுக்கு வந்து தெளிவாக புரியணும். இப்போ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து அகைன் நாங்கள் சப்போர்ட் எடுத்து அப்படியே மேலே போயிருக்குது. மேலே போய்ட்டு மார்க்கெட் லாஸ்ட்டாக இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. என்றைக்கு நம்ம லாஸ்ட்டாக 25 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய இது அந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்குது. க்ளோஸ் ஆகிட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, பையர் எல்லாமே இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்குன்னு ஒரு சிலர் வந்து கால் சைடு போட்டிருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட்டோடைய கேண்டிலுடைய இது பார்த்திங்கன்னா ஹேமர் டைப் வந்துருக்குது, க்ரீன் கலர் சிக்னல். அதனால் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு எல்லாமே வந்து கால் சைடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் எப்போவுமே நம்ம ஹேமர் டைப்பு எந்த மாதிரி ஒரு பின்பார் எது வந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும்னா ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணிக்கணும். ரெசிஸ்டன்ஸு இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ரெசிஸ்டன்ஸு டச் பண்ணி மார்க்கெட் பிரேக் ஆகுது. அதனால் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸில் ஸ்ட்ராங்காக 2 முறை ரிஜெக்ட் ஆகி 3 முறை ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் ஃபால் ஆகிருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஒரு சர்வீஸில் உள்ளவங்களாம் இந்த இடத்துலேருந்து இங்கே பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள், மேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கட் ஆகுது, இங்கேருந்து கட் ஆகுது, திரும்ப இங்கேருந்து ரிஜெக்ஷன் தான் இருக்குது. அதனால் எல்லாம் புட் சைடு போட்டிருப்பாங்க, புட் சைடு அவங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து மார்க்கெட் என்றைக்குன்னா 23ஆம் தேதி ஒரு சப்போர்ட் எடுக்கிறாங்க ட்ரெண்ட் லைனு. செகண்டு பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதியும் சரி, திரும்ப 24 க்ளோசிங்கும் அதில் வந்து டச் பண்ணியிருக்குது. அகெயின் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே மார்க்கெட்டு நல்லா பாருங்கள், ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட்டில் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆகி மார்க்கெட் ஃபால் ஆகுது. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட், மார்க்கெட் கீழே இருந்ததுன்னா அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும், மேலே இருந்ததுன்னா சப்போர்ட் இருக்கும். மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்துருந்ததுன்னா இதில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கணும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதால ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே மார்க்கெட், அதாவது சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட் போயிடுச்சுனாலே அடுத்த சப்போர்ட் எங்கன்னா அது வரையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வைக்கணும். புரியுதுங்களா? இந்த சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட் ட்ராவல் ஆகிடுச்சுனால இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு டார்கெட் இது வரையும் வைக்கணும். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து டார்கெட் நீங்கள் அது வரையும் வைக்கணும். இதை நான் 5 மினிட்ஸில் மாற்றுறேன். 5 மினிட்ஸில் மாற்றினீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பனிங் இது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலை, திரும்ப அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து ஃபால் ஆகுது. மார்க்கெட் இந்த ஏரியாவை சப்போர்ட் எடுக்கணும், ஃபுல்லாக சைட் வேஸ்லேயே போயிட்டு. ஆனால் ஃப்ரைடே வந்து ப்ரீமியம் டிகே நல்ல ஒரு சைட் வேஸ்லேயே போச்சு.
அதனால் ப்ரீமியம் இயரில் நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். இதில் வந்து ஒரு புட் சைடு வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். இதில் வந்து ஒரு 90 பாயிண்ட் போயிருந்தாலும் ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் தான் வந்து ப்ரீமியமில் கிடச்சிது. சரிங்களா? அதுலேருந்து மார்க்கெட் ஃபாலோ இருக்குது. இப்போது நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் தான் மார்க்கெட்டு. ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட்டு ஆக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து சப்போர்ட் மேலே ஒரு ப்ளூ கலர் கோடு போட்டிருக்கிறேன். 22,846க்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. 24,850 வச்சுங்க. 850க்கு மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ்அப் வச்சுதுன்னா மார்க்கெட் வந்து கால் சைடு போயிடும். 24,850 ஓகேங்களா? நான் ஏன் இந்த லெவல் நோட் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து மந்த்லி சப்போர்ட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இடம். சரிங்களா? இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ்அப் வச்சுதுன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 22,921 வரையும் போகும். செகண்டு 22,990 வரையும் போகும். தேர்டு 23,066. சரிங்களா? இது வரையும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. 23,000 வச்சுங்க, ரவுண்ட் நம்பரில் வச்சுங்க. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான விக் இருக்குது. நல்லா பாருங்கள், புரியும். ஸ்ட்ராங்காக ஒரு விக் வச்சுருக்குறாங்க. அகைன் திரும்பவும் அந்த விக்கிலே இன்னொரு விக்கு வந்து ட்ரிகர் பண்ணியிருக்குது. அதனால் இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் ஜோனாக வச்சுக்கோங்க. சரிங்களா? ரிஜெக்ஷன் ஜோன் பார்த்தீங்கன்னா 23,037 அதில் ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. மார்க்கெட் நம்ம நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்போ ஓப்பன் ஆகிறப்போ இந்த ப்ளூ கலர் கோடுக்கு மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு 22,921, செகண்ட் இது தேர்டு ஃபோர்த்து அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இன்னியுடைய லோ, அதாவது லாஸ்ட் ஃப்ரைடேவுடைய லோ, இந்த லோக்கு கீழே ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ்அப் வைக்கணும். வச்சுதுன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில் வந்தால் கூட உங்களுக்கு வந்து சப்போர்ட் லைன் இதுவரையும் நீங்கள் ட்ராப் பண்ணீங்க. சரிங்களா? சப்போர்ட் லைன் பார்த்தீங்கன்னா 22,759 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. அதை நோட் பண்ணிங்க. ஓகே, 22,772 ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. மார்க்கெட் மண்டே நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்போ இந்த ரெட் கேண்டிலுக்கு கீழே ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ்அப் வச்சுதுன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன். 22,772 மார்க்கெட் ரிஜெக்ஷன் வைக்கிதா பாருங்கள். ரிஜெக்ஷன் வச்சுதுன்னா கால் சைடு ட்ரேடுக்கு நீங்கள் போகலாம். கால் சைடு ட்ரேட் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 22,800 வைக்கலாம். செகண்ட் டார்கெட் 22,850. நாளைக்கு கேப் டவுனில் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஓகேங்களா? நாளைக்கு சப்போஸ் இந்த ப்ளூ கலர் கேண்டிலுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ்அப் கொடுத்துட்டாங்கன்னா, க்ரீன் கலர் கேண்டிலாக வந்துருச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து நாளைக்கு வந்து உங்களுடைய இதில் சார்ட்டில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்ராப் பண்ணி வச்சுங்க. இந்த லெவல் எல்லாமே நோட் பண்ணிங்க. ஒவ்வொரு இடமும் வந்து ரிவர்ஸ் ஆகிற இடம் தான். நாளைக்கு கீழேன்னு மார்க்கெட் கீழே க்ளோஸ் டவுன் கொடுக்குறாங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன். 22,774 வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 22,693 வரும். 93லேருந்து இந்த இடத்துல வந்து க்ரீன் கலர் மார்க் போட்டிருக்கேன். இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியா. 22,660லேருந்து 22,600 வரைக்கும் 50 பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல எங்கே வேணாலும் மார்க்கெட் ரிஜெக்ஷன் வைக்கும். ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா கால் சைடு போகலாம். சரிங்களா? ஒரு க்ரீன் கலர் கேண்டில் கொடுத்து இதுக்கு மேலே ஒரு புல் பேக் க்ரீன் கேண்டில் வந்ததுன்னா நீங்கள் வந்து கால் சைடு போகலாம். நாளைக்கு மார்க்கெட் ரிவர்சல் நோட் பண்ணிங்க. இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகும். நான் கீழே சொல்கிற இடம் இந்த ஸ்ட்ராங்கான இடம் வந்து இதில் தான் ரிவர்சல் ஆகும். இந்த ரெட் கேண்டிலுக்கு கீழே 22,800க்கு கீழே ஒரு ரெட் கலர் கேண்டில் கொடுத்துருச்சுன்னா நாளைக்கு அகெயின் இந்த க்ரீனில் சப்போர்ட் எடுக்கணும். க்ரீனில் சப்போர்ட் எடுக்காமல் அடுத்தும் ரெட்டு க்ளோஸ்அப் வச்சுச்சுன்னா நீங்கள் தாராளமாக புட் சைடு போகலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் 22,692, செகண்டு 22,660 வரையும் வச்சுங்க. இதுக்கு மேலே மார்க்கெட் புட் சைடு போகணும், வெயிட் பண்ணாதீங்க. இந்த இடம் ரிஜெக்ஷன். இந்த இடத்த தாண்டி ஒரு ரெட் கேண்டில் வந்ததுன்னா நீங்கள் அகைன் புட் சைடு ட்ராவல் பண்ணலாம். க்ரீன் கேண்டில் இதுலேருந்து சப்போர்ட்டுக்கு கிட்ட வந்து திரும்ப க்ரீன் கேண்டில் க்ளோஸ்அப் வச்சிடுச்சுன்னா இந்த 22,692 தாண்டுற வரையும் வெயிட் பண்ணுங்கள். தாண்டிச்சுன்னா நீங்கள் கால் சைடு போகலாம். கால் சைடு டார்கெட் வந்து இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. சரிங்களா? இது வரையும் மண்டே நாளைக்கு போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. எப்போவுமே மார்க்கெட் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வருதுன்னா அந்த ட்ரெண்ட் லைனை எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோ
அதை பிரேக் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துக்கு மார்க்கெட் கீழே வரணும். புரியுதுங்களா? ட்ரெண்ட் லைனை எங்கேருந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து மேலே போகுதோ அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப ஃபால் ஆகிறதுக்குள்ளே முயற்சி பண்ணுவாங்க. இங்கேருந்து தான் மார்க்கெட் ட்ரெண்ட் லைன் ஸ்டார்ட் ஆகிருக்கு போயிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இதை கிராஸ் பண்ணிட்டாங்க, செகண்ட் சப்போர்ட்டு இது இருக்குது, தேர்டு இந்த க்ரீன் கலர், ஃபோர்த்து இந்த லாஸ்ட்டு. இந்த க்ரீனுக்கு கீழே வந்துட்டாங்கன்னா அடுத்த க்ரீன் கலர் 22,480 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்குள்ள சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.